எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? பேர் சொல்லுங்க. யா, அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓகே பேர் சார். மகாலட்சுமி. கொஞ்சம் இருங்க. இது உங்களோட டோக்கன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களை Okay. கூப்பிடுவாங்க. மகா, என்னாச்சு மகா? இல்ல ஏதோ காய்ச்சல் தலைவலின்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். அங்க கூட்டம் இருக்கும் ஒன்னும் தெரியாது. ஆனா இங்க இவ்ளோ கூட்டமான எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா மகா, நானும் அதான் நினைச்சேன். டோக்கனை பாரு மகா, 100க்கு மேல போயிட்டு இருக்கு. குழந்தை இல்லைங்கிற பிரச்சனையில இத்தனை பேர் இருக்காங்களா? நினைச்சாலே பதட்டமா இருக்கு. மகா, குழந்தை இல்லைங்கிற பிரச்சனையோட வந்தாலும் சில பேர் குழந்தையோட தான் போறாங்க. அதை நினைச்சு பாரு. அதுவும் கரெக்ட் தான். வரும்போது வருத்தமா வந்தாலும் போகும்போது சந்தோஷமா போறாங்கல்ல. சரி வா, வந்து உட்கார். டோக்கன் நம்பர் 89. வாங்க வாங்கம்மா, ஸ்ட்ரைட்டா போங்க. ஏய், எத்தனை தடவை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்ப? இப்படியே உன் பின்னால அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல. எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறது? எத்தனை டாக்டர் தான் பாக்குறது? யாரை பார்த்தாலும் உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தானே சொல்ல போறாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் செக்கப்புவான்னு உயிரை வாங்குற. இப்படியே நான் உன் பின்னால ஹாஸ்பிட்டல்னு சுத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, ஆபீஸ்ல எனக்கு சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிருவாங்க. அதான் நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்தாச்சுல. இப்ப இங்கேயும் டெஸ்ட் ரிப்போர்ட்னு என்னால டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. எங்க பார்த்தாலும் உங்ககிட்ட தான் குறை இருக்குன்னு சொல்றாங்க. நீயே எல்லா டெஸ்டையும் பண்ணி குழந்தைய பெத்துக்க முடியாதுங்கிற ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வா, நான் போறேன். ஏங்க ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவர் உங்க ஹஸ்பண்டா? ஆமா. நாங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போதான் நாங்க வரோம். நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இல்ல, இங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இதுக்கு முன்னாடி வேற ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாச்சு? அது ஆகுது 6-7 வருஷம். என்னடா திடீர்னு வந்து உங்களை பத்தி விசாரிக்கிறாளேன்னு நினைக்காதீங்க. உங்க ஹஸ்பண்ட் ஏன் இவ்ளோ கோவமா பேசிட்டு போறாரு? அவரு பேசுறத வச்சு அவர் தப்பா நினைக்காதீங்க. அவரும் நல்லவர் தான். ஆனா பாவம், குழந்தை நாசப்பட்டு அவரும் மனசா ரொம்ப நொந்து போயிட்டாரு. கல்யாணம் ஆன புதுசுல சீக்கிரம் ஒரு குழந்தைய பெத்துக்குங்கன்னு எல்லாரும் சொல்லும் போது சாதாரணமா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் போக போக பெத்துக்கோங்கன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னும் ஏன் குழந்தை பெத்துக்காம இருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமும் குழந்தை பிறக்கலன்னதும் வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சது. மாமனாரு மாமியாரு என் அம்மா என் அப்பா எல்லாரும் பார்க்கும் போதெல்லாம் அத பத்தியே தான் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க அப்பவே செக்கப் எல்லாம் பண்ணலீங்களா? செக்கப்பா? ஹாஸ்பிட்டல் செக்கப், கோவில் பரிகாரம்னு ஐயோ எத்த தின்னா பித்தம் தெளியும்னு பாக்குறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு ஐடியா ஆளுக்கு ஒரு அட்வைஸ்ன்னு ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல எங்களோட வாழ்க்கையில குழந்தைன்ற நினைப்பு தவிர வேற எதுவுமே இல்ல. வீடும் சுத்தி இருக்க உலகமும் அது தவிர வேற எதையுமே யோசிக்க விடல. ஆனா இந்த ஒரு விஷயத்துலதான் இந்த சொசைட்டி ஆம்பளை பொம்பளைன்ற வித்தியாசமே பார்க்காம பேசும். பேசி பேசி நமக்கு குழந்தை பிறக்காதோ அப்படிங்கிற ஒரு நினைப்ப இந்த உலகம் நம்மள நம்ப வச்சிரும். சொந்தக்காரங்க கூட வேலை பாக்குறவங்கன்னு எல்லாரும் அவர்கிட்ட இன்னுமா குழந்தை இல்லைன்னு திரும்ப திரும்ப கேட்கும் போது அவருக்கும் அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. அந்த கோவத்தை தான் என் மேல காட்டிட்டு போறாரு. நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? என்கிட்ட தான் குறை இருக்குன்னு சொல்றாங்க. என் மாமியார் இவருக்கு வேற கல்யாணம் பண்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. எல்லா பிரஷரையும் சேர்த்துதான் என்கிட்ட கத்திட்டு போறாரு. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை
ஹார்ட் பண்ணணும்னு கேட்கல. குழந்தை பொறுக்காதுன்னு நிச்சயமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க கூடாது? குறை இருக்குன்னு சொல்றாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சரியாகும்னு சொல்றாங்க. தத்து எடுத்துக்கலாம், அந்த குழந்தைய கண்டிப்பா நான் நல்லா பாத்துப்பேன். அப்புறம் என்ன? யாராச்சும் மாசமா இருக்கிற பொண்ணை பார்க்கும்போது அவ குடும்பம் அவளை தாங்குன்னு தாங்கும்போது வளகாப்புன்னு உட்கார வச்சு எல்லாரும் கூடி நின்னு ஒரு விசேஷம் நடத்தும் போது மனசு கிடந்து அடிச்சுக்குது. இந்த சந்தோஷம்லாம் நமக்கு கிடைக்காதோன்னு ஏக்கமா இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தா குழந்தை இல்லைன்ற குறை தெரியாதுதான். ஆனாலும் நாம ஒரு குழந்தைய சுமந்து பெத்தெடுக்கிற அந்த சந்தோஷம் அது வேணும்ல. நான் மட்டும் இல்ல, இங்க குழந்தை இல்லைன்னு வந்திருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் நாம ஒரு குழந்தைய சுமந்து பெத்தெடுக்கணும்ன்ற ஆசையும் கனவும் கண்டிப்பா இருக்கும். குழந்தைன்னு ட்ரீட்மெண்ட் போய் உடம்ப ஏன் புண்ணாக்கிக்கிறேன்னு எல்லாருமே கேக்குறாங்க. நான் என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். ஒரு குழந்தை பிறந்தா போதும். என்ன, என் புருஷன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தா மனசுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஆனா அவரையும் குறை சொல்ல முடியல. ஓகே டாக்டர், டோக்கன் நம்பர் 90. ஸ்ட்ரெயிட்டா போங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். டாக்டர் போய் பாருங்க. சரி. ஏங்க, ஒருவேளை எனக்கும் குறை எதுவும் இருந்தா என்னங்க பண்றது? மகா, அவங்க பிரச்சனையை கேட்டு நீ மனசை போட்டு குழப்பிக்காத. இல்லங்க, அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு குறை இருந்துச்சுன்னா என்னை விட்டு போயிடுவியா? என்ன பேச்சு இது? உங்களுக்கு எல்லாம் ஒரு குறையும் இருக்காது. இருந்தாலும் இருக்கட்டும். அதுக்காக நான் உங்களை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அப்புறம் நான் மட்டும் உன்னை விட்டு கொடுப்பேனா? அப்படி ஏதாச்சும் இருந்தா கூட நான் உங்க புருஷன் மாதிரி நடந்துக்க மாட்டேன். நான் உனக்கு துணையா இருப்பேன். எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம சீக்கிரமே அப்பா அம்மா ஆகதான் போறோம். தோச்ச துணியெல்லாம் காய போட்டியா வெண்ணிலா? அதெல்லாம் காய போட்டுட்டு தான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஏன் கௌரி, நேத்து உனக்கு கனவு எதுவும் வரலையா? நான் நிம்மதியா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே.